தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான கூட்டணி அரசின் முதல் முழு அமைச்சரவை கூட்டம் ஜூன் 5ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ளது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தை தமிழக அரசியல் களமே மிகுந்த எதிர்பார்ப்புடன் உற்று நோக்கி வருகிறது. கடந்த மே 10ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் அதனைத் தொடர்ந்து மே 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் அமைச்சரவையை விரிவுபடுத்தினார். தவேக, காங்கிரஸ், விசிக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த 35 அமைச்சர்களும் முழு பலத்துடன் பங்கேற்கும் முதல் கேபினெட் கூட்டம் இதுவாகும். இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் மிக முக்கியமாக விவாதிக்கப் போவது சட்டம் ஒழுங்கு விவகாரத்தை தான். முதலமைச்சர் தனது நேரடி தலைமையின் கீழ் வைத்துள்ள உள்துறை மற்றும் காவல்துறை சார்ந்த செயல்பாடுகள் குறித்து மிக விரிவான ஆலோசனைகள் நடைபெறவுள்ளன. குறிப்பாக தேர்தலுக்கு பிறகு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் எழுந்துள்ள சட்டம் ஒழுங்கு சவால்கள் மற்றும் உளவுத்துறை அளித்துள்ள ரகசிய அறிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. சட்டம் ஒழுங்கில் எவ்வித சமரசமும் இல்லை என்ற மிக வலுவான செய்தியை இந்த முதல் கூட்டத்தின் மூலமாகவே மக்களுக்கு பறைசாற்ற முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. அடுத்ததாக தமிழக மக்களின் நீண்டகால கோரிக்கையான டாஸ்மாக் விவகாரம் குறித்தும் அதிரடி முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புள்ளது. தவேகாவின் தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கியமானதாக கருதப்பட்ட படிப்படியான மதுவிலக்கு கொள்கையை செயல்படுத்துவதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும். குறிப்பாக பள்ளிகள் மற்றும் கோவில்களுக்கு அருகில் உள்ள கடைகளை மூடுவது மற்றும் செயல்பாட்டு நேரத்தை சீரமைப்பது தொடர்பான புதிய அரசாணைகள் பிறப்பிக்கப்படலாம். இதனால் ஏற்படும் வருவாய் இழப்பை சரிசெய்ய மாற்று வருவாய் ஆதாரங்களை அடையாளம் காண்பது குறித்து நிதித்துறையுடன் முதலமைச்சர் விரிவான ஆலோசனைகளை மேற்கொள்ள உள்ளார். இது மட்டுமல்லாமல் இந்த கூட்டணி அரசு அனைவருக்கும் பொதுவானது என்பதை நிரூபிக்கும் வகையில் சமூக நீதி, மாநில உரிமைகள் மற்றும் மத சார்பின்மை கொள்கைகளை வலுப்படுத்தும் புதிய திட்டங்கள் குறித்த வரைவுகள் தயாரிக்கப்பட உள்ளன. குறிப்பாக பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டங்களை உடனடியாக செயல்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படலாம். மத்திய அரசிடமிருந்து வரவேண்டிய நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் நதிநீர் பங்கீடு பிரச்சினைகள் குறித்தும் முதலமைச்சர் தனது அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். பதவியேற்ற குறுகிய காலத்திலேயே நிர்வாகத்தை சீரமைக்க தொடங்கியுள்ள முதலமைச்சர் விஜய் இந்த முதல் அமைச்சரவை கூட்டத்தின் மூலம் தனது ஆளுமையையும் கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கும் பக்குவத்தையும் நிரூபிக்க காத்திருக்கிறார். நாளை மாலை இந்த கூட்டம் முடிந்தவுடன் வெளியாக போகும் அதிரடி அரசாணைகள் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.